ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது மாயூரநாதர் திருக்கோவில். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் தான் இருக்குது. இது திருவாடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான கோவில். ஆனால் இது ரொம்ப பிரம்மாண்டமான கோவிலாகவும் இருக்குது. இதோட சிறப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிவனும் பார்வதியும் மயில் ரூபத்தில் காட்சி கொடுக்குற ஒரே தலம் அப்படின்னா இந்த மாயூரநாதர். அதனால தான் நமக்கு வந்து மயில் ரூபத்தில் இருக்கிறதுனால நமக்கு மாயூரநாதர் சன்னதி அப்படின்னு நமக்கு வந்து பேர் வந்தது. இது வந்து மெயினான மூலஸ்தானம் பார்த்தோம் அப்படின்னா சிவன் தான். அதுக்கு அபயாம்பிகை அம்மன் வந்து தனியாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாகவே கற்தூண்களால் ஆகியிருக்காங்க. இது சோழர் கால மன்னர்களால் கட்டப்பட்டது. நம்ம மூலஸ்தானத்துக்கு நம்ம வந்துட்டோம். மூலஸ்தானத்தில் இது வந்து பல்லாக்கு தூக்கிட்டு போகிறதுக்காக எப்பொழுதுமே உற்சவர் வச்சு தூக்கிட்டு போவாங்க இல்லையா, இது மெயினான மூலஸ்தானம்னா இவர் தான் மாயூரநாதர். இதை ஆரத்தி எடுக்கும் போது எடுத்தது. நீங்கள் எல்லோரும் இதை நல்லா சேவிச்சுக்கணும். இவரோட இந்த சிவனை வழிபட்டு தான் நம்ம பார்வதி தேவி வந்து அவங்களோட ஹஸ்பண்டை வந்து அதாவது சிவனை வந்து அடைஞ்சது. இது எதனால் பார்வதி தேவி பிரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா தட்சன் வந்து யாகம் பண்ணும்போது சிவனையும் பார்வதியும் வந்து முறையாக அழைக்கலை அப்படிங்கிறதுனால சிவன் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் வந்து பார்வதி வந்து சிவனோட பேச்சை மீறி வந்து அந்த யாகத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த இதில் வந்து அவங்க உதாசீனப்படுத்தப்பட்டாங்க. அந்த நிகழ்வுக்காக என்ன பண்ணிட்டாருன்னா சிவன் வந்து கோபம் கொண்டு அவங்கள வந்து மயில் ரூபமாக மாற்றிட்டாரு. மயில் ரூபமாக மாற்றினோடனே அந்த இதில் வந்து அவங்க மயிலாக இருந்து அந்த சிவனை பூஜித்து அவங்களோட ஆசீர்வாதத்தால் என்ன பண்ணாருன்னா அவர் கருணை காமிச்சு திரும்பியும் நமக்கு வந்து பார்வதி தேவி வந்து சிவனை வந்து சென்றடைஞ்சாங்க அப்படிங்கிறது இந்த கோவிலோட ஐதீகமாக இருக்குது. இதில் வெறுமே இந்த கோயிலை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே சிவலிங்கம் தான். அதில் நம்ம திருவண்ணாமலை பார்க்குற மாதிரி ஒரு 8 லிங்கம் இருக்கும் இல்லையா, அது எல்லா லிங்கத்தையுமே இந்த கோவிலில் வந்து தனித்தனியாக வந்து வச்சுருக்காங்க. அதுதான் இதோட ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் மதுரை கோவிலில் மீனாட்சி அம்மன் கோவிலில் எவ்வளவு கற்தூண்கள் இருக்குமோ அதே மாதிரி நமக்கு வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து துர்க்கை அம்மனும் வந்து நல்ல பெரிய அளவில் இருக்குது. இதில் இருந்து நம்ம இப்போ நடந்து வர பாதை தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து உட்பிரகாரம் தான். இது சிவனுக்குன்னு தனியாக ஒரு சன்னதி கொடுத்துருக்காங்க, அம்பாளுக்குன்னு ஒரு தனியாக சன்னதி இருக்குது. இதில் நம்ம பார்க்குறதுக்கு வந்து நல்ல பெரிய பிரம்மாண்டமான கோவிலாக இதில் இருக்குது. இதில் நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா நவக்கிரக சன்னதி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து நமக்கு தனியாக வந்து தடுத்து வச்சுருக்காங்க. இதில் ஒவ்வொருத்தவங்களும் சூரிய பகவான் பூஜித்த லிங்கம், சனி பகவான் பூஜித்த லிங்கம், கால பைரவர் பூஜித்த லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களோட சிலையை சைட்லேயே வச்சுட்டு கீழேயே வந்து அவங்க பூஜித்த லிங்கத்தையும் நமக்கு வந்து வச்சுருக்காங்க. அதனால் நமக்கு அந்தந்த தோஷ நிவர்த்தி இருக்கிறவங்க நம்ம வந்து அந்த லிங்கத்தை போய் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா எல்லா தோஷங்களும் நீங்கும் அப்படிங்கிறது இந்த கோவிலோட வரலாறாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம அவரோட சன்னதியை நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு அபயாம்பிகை திருக்கோவில், அதாவது அம்பாலோட தான் நம்ம பார்க்க போகிறோம். சன்னதி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வெளியிலேயே வந்து இருக்குது. இப்போ நம்ம அம்பாள் கோயிலுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி இது வந்து கும்பாபிஷேகம் ஆனதுனால நல்லா வந்து ஃபுல்லாகவே கலர் பெயிண்ட்டு ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருக்குது. ஆனால் கோவில் வந்து பார்க்க வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இதுலேருந்து இப்போ நம்ம அபயாம்பிகை சன்னதிக்கு நம்ம வந்தாச்சு. இதுதான் அம்பாளுக்கு நம்ம நடந்து இப்படி வர வேண்டியதாக இருக்குது. உள்ளார அது தனியாக. இதுவுமே சிவனோட அளவுக்கு, சிவன் கோவில் உள்ளார அவ்வளோ பெருசாக இருக்கோ அதே அளவுக்கு தான் இங்கேயும் அம்பாளோட சன்னதியும் இருக்குது. இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து நம்ம முன்னாடி வந்து நடந்து போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுலேயும் எல்லாமே கற்தூண்களால் ஒரு அழகான ஓவிய அமைப்பாக, அதாவது அம்பாளை நம்ம இப்போ தரிசித்தாச்சு. சோழர்கள் வந்து எவ்வளவு சிரமப்பட்டு இந்த இதை கட்டியிருப்பாங்க. அவங்களோட கலை நுணுக்கம் தான் வந்து இந்த கோவிலை பார்க்கும்போது நமக்கு வந்து அவ்வளோ அழகாக தெரியுது. சைட்லேயே வந்து நமக்கு இந்த கோவிலை சுற்றி நமக்கு பார்த்தோம்னா மந்திரங்கள்லாம் எழுதி வச்சுருக்காங்க. சாமிக்கு நம்ம என்னென்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. தனியாக வந்து லிங்கோத்பவர் சன்னதி, வள்ளி தெய்வானை வந்து சுப்பிரமணியரோட காட்சி கொடுத்த இடம் எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக வச்சுருக்காங்க. அதுமாரி வெற்றி விநாயகர், இதுலேயும் நம்ம கோவிலை நம்ம சுற்றி வந்தோம் பார்த்தோம் அப்படின்னா இதுலேருந்து பார்த்தோம்னாலே தெரியும் எவ்வளோ பிரகாரமாக இருக்குது. இப்போ நம்ம வெளியில் வந்ததுக்கு அப்புறம்
இதோட வெளி பிரகாரத்தை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். 2 கோவிலையுமே சுற்றி வெளியில் சுற்றுற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு பெரிய சுற்றுவட்ட பாதை மாதிரி ஒன்று இருக்குது. இதுதான் நம்ம பார்த்தோன்னா தெரியும். சிவனோடதையும் சேர்த்து பார்வதி தேவியோடதையும் சேர்த்து தனித்தனி பிரகாரமாக சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இது நமக்கு ஒரு பெரிய கோவிலை நம்ம வந்து வலம் வர மாதிரி சேர்த்தே நம்ம வலம் வர மாதிரி வச்சுருக்காங்க. அதுதான் வந்து இந்த கோவிலோட வந்து சிறப்பு. எப்பொழுதுமே வந்து சில கோயிலில் வந்து தனித்தனியாக நம்ம சுற்றுற மாதிரி இருக்கும். இது நம்ம சேர்த்தே சுற்றுற மாதிரி இருக்குது. இது தீர்த்த குளம். இதில் தான் தீர்த்தவாரி வந்து நமக்கு சாமி வந்து உற்சவர்லாம் வந்து குளிப்பாட்டுறது எல்லாமே இதில் தான். இதில் அவ்வளோ மீன்கள் வந்து இருந்துச்சு. இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நீங்களும் கண்டிப்பாக மயிலாடுதுறை போய் மாயூரநாதரை சந்தித்து சகல தோஷங்கள் எல்லா தோஷங்களும் நிவர்த்தியாகும் மாயூரநாதரை சந்திச்சிங்க அப்படின்னா எங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.